அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ இன்னொரு 2 நாள்ல நம்ம புத்தாண்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். புத்தாண்டு அப்படிங்கிறப்பவே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகள், இந்த வருஷம் எனக்கு என்னென்ன கொடுக்க போகுது, எப்படி இருக்க போறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கனவுகளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். எப்பவுமே நம்ம 5 விஷயம் சொல்லுவோம் இல்லையா? ஆரோக்கியத்துல நமக்கு என்ன வேணும், நமக்கு செல்வத்துல என்ன வேணும், நம்மளோட வேலையில என்ன வேணும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் உறவுகள்ல என்ன வேணும், அது இல்லாம உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்ம உணர்வுல என்ன வேணும் அப்படிங்கறது எல்லாம் எழுதிக்கிட்டு அதுல இருக்கிறது எல்லாம் நீங்க ஒரு விஷன் போர்டு மாதிரி கிரியேட் பண்ணலாம். விஷன் போர்டு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் ஆல்ரெடி நீங்க அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஒரு சார்ட் பேப்பர்ல அதையெல்லாம் ஒட்டி அதைய நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சதையும் அந்த விஷன் போர்டை பார்க்கலாம். ஆனா அந்த விஷன் போர்டு பண்றப்ப ரொம்ப கிளியரா இருங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து, இப்ப நான் அடுத்த வருஷம் ஒரு 5 கிலோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஓட்டலாம். இல்ல நீங்க நான் ஒரு 50 புக் இந்த வருஷம் படிச்சாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய புக்கு படிச்ச மாதிரி பிக்சர்ஸை ஒட்டி அது பக்கத்துல 50 புக்கு நான் படிக்கிறேன் இந்த வருஷம் அப்படிங்கிறத எழுதலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, செல்வத்துல எனக்கு இந்த வருஷம் நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறேன் என்னோட தொழில அப்படின்னா அதை எழுதலாம். நீங்க 50 லட்சம் நான் இந்த வருஷம் சம்பாதிக்க போறேன் அப்படிங்கறத எழுதலாம். அடுத்தது நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க ஆரோக்கியத்துல உங்களுக்கு என்ன வேணும், நோய் இல்லாத நல்ல ஆயுள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் எழுதலாம். உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே உங்களுக்குன்னு எழுதுறப்போ நீங்க உங்க ஃபேமிலிக்கு அப்படின்னு சேர்த்து எழுதுறப்போ இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தையெல்லாம் எழுதி ஒரு சார்ட்ல அதுக்கான தகுந்த மாதிரி பிக்சர்ஸை ஒட்டிட்டு அந்த பிக்சர்ஸ் பக்கத்துல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க எழுதிட்டு அதை ஒட்டிடுங்க. டெய்லி காலையில எந்திரிக்கிறப்ப அந்த விஷன் போர்டு உங்க கண்ணில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டிக்கோங்க. ஸோ நீங்க காலையில எந்திரிச்சு கண் முழிச்சதே உங்க விஷன் போர்டு தான் உங்க கண்ணில் தெரியும். விஷன் போர்டு உங்களுக்கு கண்ணில் தெரியும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே அந்த நம்ம என்ன வேணும் இந்த வருஷம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட முழு கவனமும் இருக்கும். அப்படி பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வேணுங்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ 2025 ரொம்ப அமோகமான வருஷமாவும் இருக்கும். ஸோ தெளிவா எழுதிக்கங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத எழுதி விஷன் போர்டில் பண்ணுங்க. நானும் பாத்தீங்கன்னா போன வருஷம் ஒரு விஷன் போர்ட் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் வேணும், 3 புக்கு பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எழுதியிருந்தேன். அதே மாதிரி 2 பண்ணிட்டேன், 3வது இப்ப பண்ண போறேன். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி நகை வேணும்னு எழுதியிருந்தேன், அதை வாங்கினேன். இந்த மாதிரி தொழில் வேணும்னு நினைச்சேன். நான் என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். எல்லாமே என்னால பண்ண முடிஞ்சது. என்னன்னா அந்த விஷன் போர்ட்ல நீங்க என்ன ஒட்டுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆள் மனசுல போய் சேரும். நீங்க இந்த ஆக்டிவிட்டி பண்றப்பே என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆள் மனசுல இதெல்லாம் நான் பண்ண போறேன், இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்க போகுதுங்கிறது உங்க மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். நம்ப ஆரம்பிச்சதே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வழிகள் தானா சேரும். நீங்க இந்த வருஷம் இந்த விஷன் போர்ட் பயிற்சியை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ஒரு போர்டு ரெடி பண்ணி உங்க நீங்க எந்திரிக்கிற இடத்துல, கண் முழிக்கிற இடத்துல, உங்க பெட்ரூம்ல எங்கேயாவது இடத்துல ஒட்டி வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அந்த விஷன் போர்டை பாருங்க. பார்த்துட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைக்கிறது எல்லாமே இந்த 2025 நடக்கும். என்னோட வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.